பாருங்கள், டெரஸ்க்கு போயிருக்கும்போது இந்த பூ கீழே விழுந்திருந்தது. சரி, சும்மா தானே இருக்குது, கீழே விழுந்து கீழே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். வாசம் இல்லாத பூக்கள் தான். மல்லிகளோட வாசம் கமகமன்னு இருந்தது. ஆனால் கொஞ்சம் தான் பூத்திருந்தது தொட்டியில். ஸோ எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி கொஞ்சமாக பூக்கள் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு பின் இருந்தாலே போதும். கோத்து அப்படியே இதில் சுருகி நம்ம தலையில் வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் இப்போ எப்படின்னு. நெருக்கமாகவே கோத்துக்கலாம். இது வந்து சிம்பிளாக முடிச்சிடுறதுக்கு. கொஞ்சமாக பூ இருக்கும்போது நம்மளுக்கு வைக்கிறதுக்கும் ஆசையாக இருக்கும். வாசனையை பார்த்துட்டு மல்லியை வந்து வைக்கணும்னு நினச்சோம்னா வைக்காமல் இருக்க முடியாது இல்லையா? கொஞ்சமாக இருந்தாலும் நம்மளுக்கு அழகாக கோத்து வச்சுக்கலாம். எஸ், இவ்வளோ தான். கோத்தாச்சு பார்த்தீங்களா? பின்னை போட்ட வேண்டியது தான். எஸ், இப்போ பாருங்கள், அழகான மல்லி ரெடி. இது வந்து தலையில் வந்து எப்படி கோக்கணும்னா, இதில் வந்து ஹேர் பின்னை சொருகிட்டு இந்த எண்டில் இதை அப்படியே இப்படி தலையில் கொத்திட வேண்டியது தான்.